உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும். என்ன ரகசியம் அப்படின்னா, சந்தோஷமா இருக்கிறது எப்படி? ரகசியத்தை இவ்வளவு சத்தமா சொல்லுவாங்க? ஆமா, எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ரகசியம் அப்படின்னா கண்டிப்பா சத்தமா தான் சொல்லணும். மகாபாரதத்துல ஒரு கதை வரும். பாண்டவர்கள் குழந்தைங்களாக இருக்காங்க, அதே மாதிரிதான் கௌரவர்களும் எல்லாம் குழந்தைங்க. ஒரு ஆசிரமத்துல எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி வருது. என்ன போட்டி அப்படின்னு சொன்னா, கைய மடிக்காம கீழே ஒரு சொட்டு கூட சிந்தாம சாப்பிடணும் அப்படின்னு. கதை போகும்போது பாத்திருப்பீங்க, கௌரவர்கள் தாங்களா முயற்சி எடுத்து கைய மடிக்காம எப்படி சாப்பிடுறதுன்னு முடியாம எல்லாம் கீழே விழுந்துற மாதிரியும், பாண்டவர்கள் தங்களுடைய கையை மடிக்காமையே ஒருத்தர் சாப்பாடு எடுத்து இன்னொருத்தருக்கு ஊட்டுற மாதிரியும், அப்படி ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாம மத்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி வெற்றி அடைஞ்சிடுற மாதிரியும் இந்த கதை. இது கதை மட்டும் இல்லை, மத்தவங்க சந்தோஷமா இல்லைன்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த ரகசியத்தை தான் உங்ககிட்ட சொல்ல வரேன். பக்கத்து வீட்லயோ, எதிர் வீட்லயோ, அடுத்த வீட்லயோ, பக்கத்து வீதியிலயோ, இல்ல நமக்கு அதிகம் அறிமுகம் இல்லாத என்னைக்கோ நாம பார்த்த ஒரு நபராக இருக்கலாம். இந்த யார் வீட்டுல எங்க வருத்தம் இருந்தாலும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. இப்ப வந்துட்டு போன பேரிடர் நமக்கு அதைத்தான் சொல்லிட்டு இருக்கு. பேரிடர் வராத போதும் அதுதான். சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, எல்லோரும் இன்புற்றிருப்பதல்லால் வேறொன்றறியேன் பராவரமே. எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு வேண்டிட்டா மட்டும்தான் அதுக்குள்ள நம்ம வர முடியும். நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத விட முட்டாள்தனமான பிரார்த்தனை வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா பிரார்த்திக்கும் போது கூட அதுல கொஞ்சம் புத்திசாலித்தனம் கண்டிப்பா வேணும். ஒரு பேராசிரியர் வராரு, ஒரு 50 பேருக்கு எல்லாருமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப், ஒரு பணிமனை அது நடத்துறாங்க. ஒரு 3 நாளா நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பெரிய பேராசிரியர் வராரு. நிறைய ஜோக்கெல்லாம் அடிக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு விருப்பமான உடை என்னன்னு கேக்குறாங்க, விருப்பமான நபர்கள் யாருன்னு சொல்றாங்க, விருப்பமான கனவுகள் என்னெல்லாம் கேக்குறாங்க. எதெல்லாம் சொன்னா மனதுக்குள்ள சந்தோஷம் வருமோ அதெல்லாம் சொல்லி சொல்லி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருடைய சிரிப்புலயுமே அடியில் ஏதோ there is something hollow in it, very shallow in it. சிரிப்பு மனதுக்குள்ள இருந்து பொங்கி வர மாதிரி தெரியல, உதடு மீறி போனா குரல் வளையில இருந்து வருது. கண்கள் அந்த மின்னல் தெரியல, கண்கள் அந்த பிரகாசம் இல்ல. உண்மையான சந்தோஷத்தினால முகம் மலருமே, அந்த மலர்ச்சியே இல்ல. வாய் விட்டு சிரிக்கிறாங்க, ஒரு ஜோக்குக்கு எப்படி சிரிப்போம் அந்த மாதிரிதான். சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உள் மனதுக்குள்ள இருக்க கூடிய இந்த சோகம் திரும்பி வந்தது. இது 3 நாள் ஆக போது, இனி இந்த பணிமனை முடிய போது. இது முடிஞ்சு இந்த பயிற்சி முகாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்பி போகணும். இந்த பயிற்சியில சொல்லி கொடுத்தது என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதை வாழ்க்கையில மறுபடியும் அவங்க பயன்படுத்தணும். பயன்படுத்தி அன்றாடம் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, நண்பர்களுக்கும் மற்ற தெரிந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் கூட வேலை செய்யறவங்களுக்கும் குடும்பத்துக்கும் எல்லாரோடையும் அதை பகிர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்க அவங்க உதவணும். இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா 3வது நாள் முடிய போற நேரம் கடைசியாக ஒரு ப்ரொஃபசர் வராரு. வந்து எல்லார்கிட்டையும் எப்படி இருந்தது இந்த பயிற்சினா எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா இந்த பயிற்சியை பத்தி நல்ல விதமா தான் சொல்லணும், நிறைய பணம் கொடுத்துதான் இல்ல சேர்ந்திருக்காங்க. எல்லாம் பேசி முடிக்கும் போது ஒரு 50 பேர் இருக்கக்கூடியது அவர் என்ன பண்றாருன்னா 50 பெரிய பலூன்கள் எடுக்கிறாரு. ஒரு மார்க்கர் பேனா எடுத்து ஒவ்வொருத்தருடைய பேரையும் அந்த பலூன்ல ஒவ்வொன்றையும் எழுதுறாரு. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பலூனையும் ஊத சொல்ல போறாரு போல இருக்கு, அதுதானே கடைசியில அப்படின்னு நம்ம சந்தோஷத்தை ஊதி எப்படி பெருசு பண்றதுன்னு இவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 3 நாட்கள் இருந்திருக்காங்களே இந்த முகாம்ல. ஆனா அவர் அது எதுவுமே சொல்றது இல்ல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லார்கிட்டையும் அவங்கவுங்க பேர் எழுதியிருக்கக்கூடிய நல்ல பளிச்சுன்னு தெளிவாகவே எழுதியிருக்கு. இல்ல பெரிய சைஸ் பலூன், அதனால பேரெல்லாம் அழிஞ்சு போறதுக்கோ இல்ல மார்க்கர் பேனால எழுதப்பட்டிருக்கக்கூடியது. என்ன பண்ணாரு அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்னா கலந்தாரு. கலந்து இவங்க ஒரு 5 நிமிஷம் வெளியில ஒரு டீ குடிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் போனாங்க. போய் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விதவிதமான வண்ண வண்ண நிறங்கள் இருக்கக்கூடியது வண்ண வண்ணமான மார்க்கர் பேனால எழுதப்பட்டிருக்கு. நல்ல தெளிவாக இட்ஸ் ஆல் இன் பிக் போல்டு லெட்டர்ஸ் எழுதியிருக்கு. கலந்து போட்டாரு. போட்டு 50 பேரும் அவங்கவுங்களோட பலூனை சீக்கிரம் எடுங்க பாக்கலாம் அப்படின்னாங்க. ஒரே பாஞ்சு ஒருத்தர் எடுக்கிறாங்க. யாருக்கும் அவங்கவுங்க பேர் கிடைக்கவே மாட்டேங்குது. கடைசி 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, ஒருத்தருக்கும் அவங்க பலூன் கிடைக்கல. பலூன் எல்லாம் கீழே கிடக்குது. மறுபடியும் அள்ளி அந்த டேபிள் இருக்கக்கூடிய டப்பால போடுறாங்க. எல்லாரும் ஒன்னா கையை விடுறாங்க, ஒன்னா எடுக்கிறாங்க, ஒருத்தர் உந்துறாங்க. ஒன்னும் காரியம் சரி வர நடக்கல. சிரிச்சுட்டே அவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை உள்ள விட்டு கையில கிடைக்கக்கூடிய ஒரு 10 பலூன், அந்த 10 பலூனை ஒரு 10 பேர்கிட்ட கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த 50 குரூப்பா பிரிச்சு கையில கிடைச்ச ஒன்னொன்னையும் கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவங்கவுங்க கையில இருந்து என்ன பலூன் வந்திருக்கோ அதுல யார் பேர் எழுதியிருக்கோ அந்த பேரை படிச்சு அந்த நபருக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள வேலை முடிஞ்சாச்சு. யார் யார் பேர் என்ன என் கைக்கு வந்திருக்க போறது கண்டிப்பா என் பேர் இல்ல, ஏதோ ஒரு பேர் தான். அந்த பேரை படிச்ச உடனே அந்த 3 நாள் தான் உங்களுக்கு தெரியுமா ஒருத்தர் கொண்டு போய் அந்த பலூனை கொடுத்தாச்சு, முடிஞ்சது. அப்போ அந்த பேராசிரியர் சொல்றது அதுதான், யார் யாருக்கு என்னென்ன சொந்தமோ அதை கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும்.
யார் பேரையோ கூப்பிட்டுட்டு நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்க. அவங்க உங்க சந்தோஷத்தை அவங்க உங்ககிட்ட கொடுத்தீங்களா? உங்களுக்கு வர வேண்டிய சந்தோஷம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அந்த முகாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது அந்த 50 பேருக்கும் புரிந்தது ஒரே விஷயம்தான். என்ன, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் துரத்த ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக எதுவும் கிடைக்க போறதில்லை. பல நேரங்களில் எதை துரத்தி போறோம்னு கூட தெரியாது. ஆனா யார் யாருக்கு போய் இது சேரணும் அப்படிங்கறதோட கொடுக்கற சுகம் புரிஞ்சுது அப்படின்னா, கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் ஒவ்வொன்றும் எங்கெங்க போயிட்டு இருக்கோ எல்லாருக்கும் அதாவது போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா மறக்காம உங்களை நோக்கி உங்களுக்கு வர வேண்டியது வந்துடும். நம்ம ஊர்ல சாதாரணமாக ரோட்ல போகக்கூடிய பாட்டியோ தாத்தாவோ வயதுல பெரியவங்களோ சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு. கண்டிப்பாக அதுதான். நம்ம பிள்ளை தானே வளரணும் அப்படின்னா ஊரார் பிள்ளையை தேடி ஊட்டி கொடுத்துதான் ஆகணும். நம்ம ஊரார் பிள்ளைக்கு ஊட்டிட்டு இருக்கும்போது பயமே படாதீங்க, நம்ம பிள்ளைக்கு யாரோ ஊட்டிட்டு இருப்பாங்க. நம்மள என்ன பண்ணுவோம் தெரியுமா? பெரிய மழை வந்தாலோ இல்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலோ பிள்ளைய பிடிச்சு வீட்டுக்குள்ள வச்சு கதவை சாத்திட்டு வெளியில போகாதே வெளியில போகாதே அப்படின்னு கத்துவோம். அடங்காம சில 16-17 வயசு பசங்க அம்மா சொல்லி கேட்காம, அக்கா சொல்லி கேட்காம, அடுத்த வீட்டு ஆண்டி அங்கிள் யார் சொல்லியும் கேட்காம அப்படிதான் ஓடுவேன் அப்படின்னு ஊர் சுத்தின்னு நம்மளால பிராண்ட் பண்ணப்பட்ட குழந்தைங்க வெளியில ஓடிடும். ஆனா அந்த குழந்தைங்க தான் முதல்ல ஓடி போய் அடுத்தவங்களுக்கு கையை கொடுத்து தூக்கி விடுற ஆட்களாக இருக்கும். அவங்க கையை கொடுத்து தூக்கி விடக்கூடிய அந்த அந்த பணி இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு ஆண்டி, ஏதோ ஒரு அங்கிள், ஏதோ ஒரு அத்தை, ஏதோ ஒரு சித்தப்பா, ஏதோ ஒரு அண்ணா, ஏதோ ஒரு தங்க, அத்தனை பேருக்கும் அவங்க கை தூக்கி அங்க விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி உங்க கையை பிடிச்சு தூக்கி விட ஒரு ஹெலிகாப்டர்ல உங்களை ஏத்தி விட்டுருக்கலாம், ஒரு போட்ல உங்களை ஏத்தி விட்டுருக்கலாம். உணவு கிடைக்குமா, நீங்க திரும்பின போது பொட்டலத்தை எங்கேயோ வீசாம உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். சொல்லப்போனா உங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்த நபருக்கு கூட சாப்பாடு இல்லாம போயிருக்கலாம். அடுத்தவனுடைய சந்தோஷத்து மேல அதிகம் அக்கறை காமிச்சு நகர்ந்த எல்லோருக்கும் தன்னை போல சந்தோஷம் அவங்கள நாடி வரும். சந்தோஷத்துக்கு மட்டும் இந்த ரொம்ப அழகான ஒரு குணம் இருக்கு. யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ கொடுத்து முடிச்சு திரும்பும் போது உங்க கை காலியா இருக்காது, உங்க கை ரொம்ப நிறைஞ்சிருக்கும். அன்புக்கு இந்த குணம் உண்டு. கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. அன்பத்தான் நம்ம சந்தோஷம்னு சொல்றோம், அன்பத்தான் அமைதின்னு சொல்றோம், அன்பத்தான் கருணைன்னு சொல்றோம், அன்பத்தான் மன நிம்மதின்னு சொல்றோம். கொடுத்து பாருங்க. அடுத்தவங்களை கூவி கூவி உங்களுடையது இது உங்களுடையது இதுன்னு கொடுத்து பாருங்க. பக்கத்து வீடு சந்தோஷமா இருக்கான்னு பாருங்க, அடுத்த வீடு சந்தோஷமா இருக்கான்னு பாருங்க, எதிர்த்த வீடு சந்தோஷமா இருக்கான்னு பாருங்க. இவங்க அத்தனை பேரையும் பார்த்துட்டு திரும்பி வரும்போது நீங்க சந்தோஷமா தான் வீட்டுக்குள்ள வருவீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு உங்க அடுத்த வீடும் பக்கத்து வீடும் ஏத்த வீடும் கண்டிப்பாக பெரிய பொறுப்பாக அதை நினைச்சு கவலைப்படும். இனி மத்தவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சு இருக்கணும் இப்போ.